சூப்பர் சுரன்யா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கான எல்லா ஏற்பாட்டையும் அன்ஷுல் வரதுக்கு முன்னாடியே நீ பண்ணிட்ட. இப்போ அன்ஷுலுக்காக காத்திருக்கேன். அவரு சீக்கிரம் வந்துடணும். மோனிகா, இவதான் என் முதல் பொண்டாட்டி. நான் முதல்ல தொட்டு தாலி கட்டினவ. சொன்னேனா குட்டி? இவ பேரு மோனிகா, என்னுடைய 2வது பொண்டாட்டி. என்னப்பா, என்னெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டியா? என் பேரு மது, அன்ஷுலோட மாமியார். அதோட நீ என்ன அம்மானே கூப்பிடலாம். நீ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்க அன்ஷுல்? இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஜோக் மாதிரி இருக்கா? அன்ஷுல், நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே நம்ம கோவில்ல முறைப்படி கல்யாணம் பண்ண விஷயத்த. நீ அப்படியே அவரோட மனைவியோ அதே மாதிரி நானும் அவரோட மனைவி தான். இதெல்லாம் என்ன அன்ஷுல்? அன்சுல், இவ ஏதோ ரொம்ப நல்லவன்னு சொன்ன, ஆனா இவளை பார்த்தா ஏதோ பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. மாப்பிள்ள, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தனியா வேற ஒரு வீடு பார்த்து மோனிகா கூட வாழுங்கன்னு. ஆனா நீங்க ஒரே வீட்டுல தான் இவ கூட வாழ்வேன்னு அடம் பிடிக்கிறீங்க. இப்ப பாத்தீங்களா, அவ கல்யாண பொண்ண வரவேற்க கூட மாட்டேங்கிறா. மேடம்க்கு காதுல விழுந்துச்சா? போய் ஹாரத்தி எடுக்க ரெடி பண்ணு போ. முடியாது அன்ஷுல், என்னால இதை செய்யவே முடியாது. அப்புறம் அன்ஷுல், வாயை மூடு. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கோபம் வர வைக்காத. அட விடுங்க மாப்பிள்ள. எப்படி பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு ஊர்வலம் நடத்துறாங்களோ அதே மாதிரியே நானும் உன்னை இங்க இருந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். நீ வாமா போலாம். உனக்கு இங்க எந்த வேலையுமே கிடையாது. அம்மா, நான் தான் சொன்னேன்ல, இத செய்யறதுக்கு அவருக்கு தைரியமும் கிடையாது, உன் மேல அன்பும் கிடையாது. தான் பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு புருஷனால எப்படி ஒன்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும்? வா போலாம், வா. கொஞ்சம் நில்லுங்க அத்தை. வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி வரவேற்கன்னு தெரியாது அவனுக்கு. இப்ப நீயா போய் அவங்கள வரவேற்று உள்ள கூப்பிடலன்னா நீ இங்க இருக்க மாட்டேன். மோனிகா மட்டும் தான் இங்க இருப்பா, புரிஞ்சுக்கோ. என்ன செய்யணும் நீயே முடிவெடுத்துக்கோ. நீ இந்த வீட்லயே இருக்கணுமா இல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போகணுமா? முடிவு இப்போ உன் கையில தான் இருக்கு. அவங்களுக்கு உன் மேல சொல்ல போனா எந்த அக்கறையும் கிடையாதடி. ப்ளீஸ் அன்ஷுல், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீ வேலைக்கு இல்ல கிளம்பு. இல்ல, போடி. வேண்டாம் அன்ஷுல். அன்ஷுல் ப்ளீஸ், வேணாம் வேணாம் ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அன்ஷுல். ப்ளீஸ் அன்ஷுல். நான் உன் டிராமாவை ரொம்ப நாளா இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். போதும் சொன்னேன், நான் நிறுத்து. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. அன்ஷுல் ப்ளீஸ் அன்ஷுல், வேண்டாம் அன்ஷுல். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அன்ஷுல். நான் சொல்றத கேளுங்க. இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முத இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்ட. முத வீட்டை விட்டு வெளியே போ. இனிமேல் எந்த காரணம் கொண்டும் வீட்டுக்கு வந்துடாத. வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நீ எப்பயும் நுழைய கூடாது. போ. என் வீட்டை விட்டு வெளியில போ. போ, வெளியில போ. வேணாம், நான் வரவேற்கிறேன். நான் எல்லா சடங்கையும் செய்யறேன். ப்ளீஸ் என்ன வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
சொல்லுமா. நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? அவ உனக்கு அக்கா முறை வேணும். அதனால நீ அவளை அக்காவாவே நினைச்சுக்கோ. அவளை நீ அக்கானே கூப்பிடு. சுனைனா இங்க வாயே. நீ என்ன பண்ற? இதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் உள்ள வையே. இங்க பாருமா, அவ உங்க கல்யாணத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டா. அதனால நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க, போய் உள்ள வையாத. உள்ள வாங்க அத்தை. மாப்ள, இந்த ரூம் நல்லா தான் இருக்கு. ஆனா 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 என்ன சொல்ல வரீங்க? மா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். என்ன என்ன கிளம்புறீங்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஆமாம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டும் கூட. அதனால உங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நடந்தே ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு சடங்கு பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா முதலிரவு நடந்தே ஆகணும். அவ்வளவுதானே? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அம்மா. சும்மாரு மாப்ள. அட என்ன நீங்க, இன்னைக்கு என் பொண்ணுக்கு மட்டும் முதலிரவு இல்ல, உங்களுக்கும் தான். பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அவங்களோட ரூமை அலங்கரிக்க கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் டெக்கரேட் பண்ணணும். அதாவது அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் பண்ணணும். ஆனா இங்க யாருமே இல்லையே. சரி பரவாயில்ல, நான் போய் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னா என்ன இப்போ? உங்களுக்கு தான் மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கால, அவ எல்லாம் செய்வா. நான் இப்போ வந்துடுறேன், சரியா? இங்க பாரு, நீ வேணா 2வது மனைவியா இருக்கலாம், ஆனா சீக்கிரமா முதல் மனைவியா மாறுற. என்ன புரிஞ்சுதா? நீ அவரோட மனசை ஜெயிக்கணும். அவரு உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் ஏற்கனவே அவரோட மனசை ஜெயிச்சிட்டேம்மா. அதோட இனி எதிர்காலத்துல நான் மட்டும்தான் ஒரு மனசுல இருப்பேன். அவரோட 2வது மனைவியா இல்ல, அவரோட முதல் மனைவின்ற அந்தஸ்தை பெறுவேன். அதோட என் மாமியார் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியேத்துறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. சபாஷ், பிரமாதம். இங்க பாரு, நான் உன்னை இதுவரைக்கும் 2வது மனைவியா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமாம்மா. ஆனா அது ரொம்ப நாளைக்கு இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. அந்த அஞ்சுவோட சேர்ந்து அஞ்சுவோட மொத்த சொத்துக்களையும் என் பேருக்கு மொத்தமா மாத்திடுவேன். இல்ல அன்ஷுல், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். ஆனா இந்த விஷயத்தை என்னால செய்ய முடியாது அன்ஷுல். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னால இதை செய்ய முடியாது. இதுல என்னடி உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு? ஞாபகம் இருக்கா அவனுக்கு? நமக்கு கல்யாணம் அன்னைக்கு நான் தாண்டி நைட்டு பெட்டை டெக்கரேட் பண்ண வரட்டியா? அது நம்ம 2 பேருக்கு, நம்ம 2 பேருக்கும் மட்டும். இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் நீ பண்ணடி. என்னடி பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு இதுல? இன்னைக்கு அவ என்னோட புது பொண்டாட்டி, நானே போய் ரெடி பண்ணிடுவேன். ஆனா இது ஃபேமிலி ட்ரெடிஷன்மா, சொந்தக்காரங்க தாண்டி பண்ணணும். ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திரும்ப இன்னொரு முறை பண்ணக்கூடாது. அதுவும் ட்ரெடிஷன் தானே? இங்க பாரு செல்லம், நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நான் உண்மையை தானே சொன்னேன். என்ன தப்பா சொல்லிட்ட? வாய மூடு, நீ எல்லை மீறி பேசிட்டு இருக்க. இல்ல அன்ஷுல், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தை என்னால செய்ய முடியாது. பரவாயில்ல, விடுங்க மாப்ள. நானே போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி இப்பவே 9 ஆயிடுச்சு. பாருங்க மாப்ள, இந்த ராத்திரி உங்களோடது. நான் உங்களுக்கு அதை ஸ்பெஷல் ஆக்குறேன். நான் போய் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நில்லுங்க, இருங்க.
கடைசி முறையா உன்கிட்ட கேக்குறேன், இப்ப நீ செய்ய போறியா இல்லையா? அன்சுல், என்னால இந்த விஷயத்தை செய்யவே முடியாது. சரிங்க அத்தை. அப்படின்னா இன்னைக்கு முதல் இரவை நாங்க வேற வீட்டுல வச்சுக்கிறோம். நானும் என் புது பொண்டாட்டியும் இப்பவே இங்க இருந்து வீடு மாறி போறோம். அங்கதான் வாழ போறோம். சுனைனா மட்டும் இந்த வீட்டுல வாழட்டும். மோனிகா குட்டி, இங்க இருந்து இப்பவே நம்ம கிளம்பலாம். நில்லுங்க. ம். நான் ஏற்பாடு பண்றேன். இந்த வார்த்தை இப்ப மட்டும் எப்படி வாயில இருந்து வருது? எதுக்காக இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த? அட அத விடுங்க நீங்க. ஏதோ அவசரத்துல சொல்லிருப்பாங்க. அதை ஏத்துக்க நேரம் பிடிக்கும்ல. அவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. அவளை பாத்தியா எப்படி புத்திசாலியா இருக்கான்னு? போடி போ, போய் வேலையை பாரு போ. அன்சுல் உண்மையிலே என்ன ரொம்ப லவ் பண்றாரு. எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்பவும் என்ன சந்தோஷமா வச்சுக்குவாரு. நீ வாழ்க்கையில ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கோ. ஒன்னு நீ விரும்பின இவனை கல்யாணம் முடிச்சுட்டு போயிரு, இல்லாட்டி நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணு. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே இதுதான் உன்னோட ரூம் செல்லம். ஐம் சாரி சுனேனா. என்னாச்சு? இன்னைக்குதான் நமக்கு முதல் இரவு இல்லையா? இங்க டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்கு. அதனால என்ன? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், அதுவும் எப்பவுமே இருப்பேன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதுவும் இது ஸ்பெஷல் நைட். எப்படி சாதாரணமா என்னால விட முடியாது. ஒரு ஹெல்ப் பண்றியா? கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்துரு. டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். அதுக்கப்புறமா தான் நீ உள்ள வரணும். சரி சரி, நான் வரமாட்டேன். என் கண்ணுக்குட்டி, இப்ப நீ உள்ள வரலாம். டெக்கரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ அன்சுல். தேங்க்யூவோட விட்டுருவேன் நினைச்சியா? வாவ், பிரமாதம். ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணிருக்கியே. ஆனா இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதனால நீ உன் கையால அவங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்தீனா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க மாப்ள? என்னடி ஃபிளாஷ்பேக்கா? அவங்க சொன்னதை செய் போ. இல்ல இல்ல, நீங்க பாலை காய்ச்சி மட்டும் வைங்க, நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். போய் ரெடி பண்ணு. சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க மாப்ள. இன்னைக்கு உன் கைக்குள்ள அவரை கொண்டு வரணும், விடவே கூடாது. சரியா? அட சரிம்மா, இன்னைக்கு நான் அவரை என் முந்தானையில டைட்டா முடிஞ்சுக்கிறேன். அட, அதுக்காக ரொம்ப டைட்டா முடிஞ்சிடாத, அப்புறம் பாவம் கஷ்டப்பட போறாரு. அப்புறம் உனக்கு கூலி இல்லாத வேலைக்காரி கிடைச்சிருக்கா. நீ 2வது மனைவி, ஆனா முதல் மனைவியா மாறணும். நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். அட என்ன
பண்றீங்க? தொட்டா என்ன உனக்கு? அப்புறம் நீங்க எதுவுமே சொல்லல என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும்னு. உன்னோட அழகான கண்கள் இருக்குல்ல, அதுல தான் நான் சிக்கிக்கிட்டேன்டி. ம் அட நீங்களும் தொடாதீங்க. ம் டீ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கே. என்னுடைய புது பொண்டாட்டி மாதிரி இருக்குல்ல? அந்த டீயை எடுத்துட்டு வந்து நீ அந்த பெட்லயே கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா என் குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமான குடும்பம். காலையில கண்ணை திறந்த உடனே டீ முன்னாடி இருக்கும். சரி பரவாயில்ல, நானே டீ போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே டீ போட்டுட்டேன். அப்படின்னா கொண்டு வந்து தர வேண்டியதானே? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நாளை காலையில நான் கண்ணு திறக்கிறதுக்குள்ள என் பெட்ரூம்ல டீயை கொண்டு வந்து வைங்க. அஞ்சு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம், ரெண்டு பொண்டாட்டிகளுக்கு நடுவுல பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீ தானே பெரிய அக்கா. சின்ன பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட வேலை தானே. நீ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்க அஞ்சு. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சொன்னேனா, நாளை காலையில மோனிகா வேக்கப் ஆகும்போதே அவளுக்கு போய் நீ ஒரு கப் டீ கொடுத்துறேன்னு. ஓகே மேடம். இன்னைக்கு சைட்ல இருந்து வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில பேங்க் பீப்புள்ஸ்லாம் வராங்க. டின்னருக்கு என்ன பண்ண போற? உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க. என்ன ஓகே தானே? நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே உங்ககிட்ட. சொன்னேனா, சூப்பரா சமைப்பா தெரியுமா? அவ சமையல சாப்பிட்டு என் கிளைண்ட்ஸ்லாம் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. என் டீல்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோ. வாவ், இது சூப்பரான விஷயம். அப்படின்னா உங்க சமையல் எனக்கு நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ அக்கா, நீங்க உண்மையாவே கிரேட். நான் உண்மையை தான் சொல்றேன். அக்கா தங்கச்சி பாசம்லாம் போதும் கண்ணுங்களா. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ண, முக்கியமா டேஸ்டா இருக்கணும். சரியா? எல்லாமே சூப்பரா இருக்கணும். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சொன்னேன்னா சமையல்ல சூப்பரா பண்ணுவா. என்னோட கிளைண்ட்ஸ் அவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சைன் பண்ணிடுவாங்க. அது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நான் சாப்பாட்டுல எதையாவது கலந்து விடுறேன். அப்போதான் அந்த கிளைண்ட்ஸ் திட்டுவாங்க, அவர் டென்ஷன் ஆவாரு. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. நீ இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கே இந்த ஃபுட்டு, இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்துட்டே இரு. கொஞ்சம் பொறுத்தங்கும். அட, இவன் இந்த உப்பு சீனியை எங்க வச்சா? மோனிகா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு.
டாக். போன 10 வருஷமா இந்த பில்டிங் பின்னாடி நடந்துட்டு இருந்த எல்லா லீகல் பிரச்சனையும் நான் ஃபுல்லா முடிச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த பில்டிங் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். எல்லா சட்ட பிரச்சனைகளையும் முடிச்சாச்சு தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி அன்சு. சரி நம்ம சாப்பிடலாமா? நிச்சயமா சாப்பிடலாம். சரி, உங்களுக்கு சேர்த்து தான் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம், போலாம். அண்ணி சமைச்சதா? பிரமாதம், வாங்க போலாம். வாங்க போலாம், வாங்க. இவ இந்த போனை எங்க வச்சிருப்பா? அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி முதல்ல போனை சைலண்ட்ல போடணும். அவர் நிச்சயம் கால் பண்ணுவாரு. ஒருவேளை இப்ப போன் எடுத்தானா எல்லாமே நாசனமாயிடும். அப்புறம் எல்லாமே வேஸ்ட். ஒருவேளை போன் எடுக்கலனா அஞ்சுவோட கோவம் தீ மாதிரி எரியும். அதுக்கப்புறம் மஜா தான். இவ எங்கதான் போன் வச்சு தொலைச்சா? அட, இது எப்படி சைலண்ட்ல போடுறதுன்னு தெரியலையே. அவ வேற வரா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்னோட பாத்ரூம்ல ஃப்ளஷ் அவுட் சரியா ஒர்க் ஆகல. அதான் இங்க வந்த. எதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சது. இனிதான் வேடிக்கையா இருக்கும். என் போனை நான் எங்க வச்சேன்? சுனைனா, சுனைனா, என்னாச்சு அன்சுல்? என்ன இது? உங்களோட லஞ்ச் பாக்ஸ். இது லஞ்ச் பாக்ஸா இல்லனா உன்னோட வெறுப்பா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஓஹோ, மேடம்க்கு புரியலையா? கேவலமான ஃபுட்டை பேக் பண்ணி கொடுத்துட்டு கேட்டா புரியலன்னு சொல்றியா நீ? சரி, ஃபோன் பண்ண ஏன்டி எடுக்கவே இல்ல? அன்சுல், என்னோட போனை நான் எங்க வச்சேனே தெரியல. அததான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இப்ப புதுசா ஃபோன் கதை வேற சொல்றியா? போனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. இது செம்ம ஃபன்னாதான் இருக்கு. சரி, நம்ம நாடகத்தை இனி ஆரம்பிக்கலாம். என்ன ஆச்சு அஞ்சு? நான் ஃபோன் பண்றேன், எதுக்காக எடுத்து பதில் பேசவே இல்ல நீ? அது நீங்க நைட்டு ஃபுல்லா என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. அதான் நான் தூங்கிட்டேன். அதான் நீங்க கூப்பிட்டதே எனக்கு தெரியல. ஆனா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? குழம்புல இஷ்டத்துக்கு மிளகாத்தூள் அள்ளி கொட்டி இருக்கா, கூட்டுல ஃபுல்லா உப்பு தூக்கி கொட்டி இருக்கா. எனக்கு சாப்பாடை கொடுத்து விடுறியா இல்ல உன்னோட கோவத்தை காட்டுறியாடி? இல்ல அன்சுல், நான் ஏன் அந்த மாதிரி செய்ய போறேன்? நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல. நான் எப்பவும் சமைக்கிற மாதிரி தான் அந்த பருப்பு குழம்பு செஞ்சேன். அப்படியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. தண்ணி தண்ணி எல்லாம் கிடையாது.
அஞ்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நானும் தப்பு பண்ணனா என் தொழில் முழுக்க காணாம போயிடும். நீ எந்த தப்புமே பண்ணலையா? சொல்லு. என்னதான் உனக்கு ரொம்ப வருஷமா தெரியும்ல, நான் எப்படி இப்படி ஒரு விஷயம் செய்வேன் சொல்லு? என்ன கல்யாணம் பண்ணதுல பழி வாங்குறாளா? அட கடவுளே, என் கூட பிறந்த அக்கா மாதிரில நினைச்சு, ஆனா இவ உங்களுக்கு துரோகம் நினைக்கிறாளே. இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. அப்படிலாம் எதுவும் இல்ல அன்ஷுல். அப்புறம் மோனிகா, நீயும் நானும் இன்னைக்கு அதே சாப்பாடு தானே சாப்பிட்டோம். அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும்? ஆமா அஞ்சு, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ஒருவேளை அப்புறமா அந்த சாப்பாட்டுல எதையாவது கலந்திருப்பாங்களோ? இல்ல அன்ஷுல், நான் அப்படிலாம் எதுவும் செய்யல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சரி விடுங்க அஞ்சு, அவங்க ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஸ்கூல நடத்திட்டு இருக்கோம்? இப்ப தப்பு பண்ணிட்டானா அவளை தண்டிக்கிறதுக்கு? இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது. ஆனா நிச்சயமா அவளுக்கு தண்டனை கிடைக்கும். சரியா? ப்ளீஸ், எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க. நான் எதுவும் செய்யல. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு லஞ்ச் பாக்ஸ்ல தெரியும் சொன்னேனா? சாப்பிடுறி சாப்பிடுறி மகாராணி. வேணாம் வேணாம், விடு. பரவாயில்ல, விடு. இங்க வா. இங்க வந்து உக்காந்து இங்க சாப்பிடுறி. அடிங்க வாடின்ற. இங்க உக்காந்து சாப்பிடு. இப்ப நீ சாப்பிட்டு முடிக்கலன்னா அவளை வீட்டோட துரத்திட வேண்டிய உன்ன. சாப்பிடுறி. தர இரு. தண்ணியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. எல்லாத்தையும் நீ தான் சாப்பிட்டு முடிக்கிற. சாப்பிட. தண்ணி வேணுமா உனக்கு? அப்படின்னா ஃபுல்லாத்தையும் நீ தான் சாப்பிட்டாகணும். தண்ணி. எப்படி போற? அஞ்சு அஞ்சு அஞ்சு, நீங்க உங்க மூட கெடுத்துக்காதீங்க. நடந்தது நடந்துடுச்சு. கேளுங்க, நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா? பசியா இருப்பீங்க. அதனால நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது நான் ஆர்டர் பண்றேன். நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க போங்க. தண்ணி. அக்கா, நீங்க ஓகேவா இருந்தீங்கன்னா அந்த ஹாலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. அஞ்சு வேற ரொம்ப கோவமா இருக்கான். நான் அவருக்கு போய் பேசி புரிய வைக்கிறேன். நீங்க அந்த ஹாலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். கடவுளே. ஒரு பொண்ணு ஒருவேளை அவ காதல் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கணவரை மட்டுமே முழுசா நம்பி அவ தன்னோட புகுந்த வீட்டுக்கு போறா. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட வீடு தான் அவளோட வீடாகுது. அங்கதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு அவ நம்புறா. சுனேனாவும் அன்சுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. ஆனா கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவளோட கல்யாண வாழ்க்கை ஒரு நரகம் ஆயிடுச்சு. அன்சுல் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப அவரோட 2வது மனைவி மோனிகாக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. அது என்னன்னா, சுனேனாவை காயப்படுத்துறது மட்டும்தான். அவளோட நடவடிக்கையால சுனேனாவோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா விஷயம் இதோட முடியல. சுனேனாவுக்கு கொடுக்கப்படுற டார்ச்சர் அது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். மோனிகா அவளோட இதயத்தையும் மனசையும் ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த காயங்கள் எல்லாமே அவளோட வாழ்க்கைய ரொம்பவே நாசம் பண்ண போகுது. அன்சுல சுனேனா கல்யாணம் பண்ணது உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பா? வாங்க அத பார்க்கலாம்.
நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அன்ஷுல் அப்படிப்பட்டவளாம் கிடையாது. சுனேனா, காதல் உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அவன் உனக்கு எப்பவுமே உண்மையா இருக்க மாட்டான். அவ ஒரு ஆள் கூட எல்லாம் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவ இல்ல, நார்மலான ஆளும் இல்ல. அவன் இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிறான். கடவுளே, நீ எதுக்காக இப்படிலாம் சொல்றேன்னு தெரியல. உனக்கு அன்ஷுல் மேல காதல் இருக்கு. உனக்கு அவருக்கு கிடைக்கல. அதனாலதான் நீ அவருக்கு எதிராக திருப்ப பாக்குற. சுனேனா, நீ சொல்றது உண்மை இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அவன் இதுக்கு மேல நீ படிக்கிறத விரும்ப மாட்டேங்கிறான். அதோட உன்னை வேலையும் அவ விட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி உன்னால சுயமா வாழ முடியும்? அதான் அன்ஷுலுக்கு பெரிய பிசினஸ் இருக்குல்ல. நான் படிக்கணும்னோ இல்ல வேலை செய்யணும்னோ அவசியம் கிடையாது. சுனேனா, நம்மளோட வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. இப்படி எல்லாம் தயவு செய்து செய்யாத. எனக்கு எல்லாம் புரியுது. உனக்கு இன்னும் அன்ஷுல் மேல ஃபீலிங் இருக்கு. நீ எங்க காதல உடைக்க பாக்குற. அன்ஷுல் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். சுனேனா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நீ என்கிட்டயே இந்த மாதிரி பேசுற? சரி, ஓகே. நாம 2 பேரும் இனிமே பேசிக்கவே வேண்டாம். சரி, நல்லது. நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். நீயும் எனக்கு கால் பண்ணவே கூடாது. அதுதான் 2 பேருக்கும் நல்லது. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆவ்னி. தப்பு பண்ணிட்டேன். அவங்க கபோர்டு கீழே போனை ஒளிச்சு வச்சுட்டு ஏன் மேல பழிய போடுறாங்க. அஞ்சல் போதும் இதோட. ஒண்ணு அவங்க இந்த வீட்ல இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். क्राइम अलर्ट, जुर्म के खिलाफ आवाज। ரொம்ப தாகமா இருக்கு. வயிறு வர ரொம்ப எரியுது. கொஞ்சமாவது தண்ணி குடிச்சாதான் சரியாகும். அக்கா, நீங்க எழுந்துட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் பெட்ல இருந்து எழுந்த உடனே எனக்கு குடிக்கிறதுக்கு நீங்க டீ கொண்டு வரவே இல்லை. ஆனா பரவாயில்ல, நாளையில இருந்து கரெக்டா கொண்டு வந்துருங்க. அப்புறம் நீங்களே எங்க கூட சீக்கிரமா எழுந்துச்சு காலையில எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்கு நாளையில இருந்து? நம்ம இன்னையில இருந்தே ஆரம்பிச்சா என்ன? சரி வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால முடியாது. ஆனா நாங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தானே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே அஞ்சு? வாங்கக்கா. இல்ல, அது என்னன்னா, எனக்கு உண்மையிலே வயிறு ரொம்ப வலிக்குது. முடியாது. என் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி தாகமா இருக்கு. நீங்க எக்ஸசைஸ்க்கு அப்புறம் தான் தண்ணியே குடிக்கணும். வாங்கக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்ல, என்னால முடியல. என்னால செய்ய முடியாது. அட, என்ன பேசுறீங்க? நம்ம 3 பேரோட நல்லதுக்காக தானே நான் சொல்றேன். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா அக்கா மூளையே ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால அக்கா எக்ஸசைஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். சுனேனா, அவ சொல்றத நீ செஞ்சாகணும். சீரியஸ்லி அன்ஷுல், எனக்கு உடம்பு முடியல. வயிறு ரொம்ப வலிக்குது அன்ஷுல். என்னால இதை செய்யவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, செய்யடி. எக்ஸசைஸ் பண்ணணும். அஞ்சு, மியூசிக் ஆன் பண்ணுங்க.
நமக்கு ஏற்படுற அநீதிகளை நம்ம 2 வழியில சந்திக்கலாம். ஒண்ணு அதை அமைதியா தாங்கிக்கிறது, இன்னொன்னு அதை நாம எதிர்க்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். சுனேனா அநீதியை தாங்கிக்க பழகிக்கிட்டா. தினமும் அவ இப்படி அநீதியை தாங்கிக்கிட்ட காரணத்தினால அவ மேல எந்த தப்புமே இல்லைனாலும் இதே மாதிரி அவளுக்கு டார்ச்சர் நடந்துகிட்டே இருக்குமா? இல்லன்னா சுனேனா அவ புருஷன் அன்சுல தன்னோட வழிக்கு அவ கொண்டு வந்துருவாளாம். வாங்க பார்க்கலாம் சுனேனாக்கு என்ன நடக்குதுன்னு. என்னோட ஃபோன். அப்பா, ஆம்னிக். போனை எடு அவனி, போனை எடு. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அவனி. அவனி, நீ அதை என்ன புரிஞ்சுக்கோ. அவனி, ஹலோ அவனி. நீ அழாத, நான் இப்பவே வரேன். சுனேனா, அட நீங்க நீங்க யாரு? போய் உன் புருஷன் கிட்ட கேளு அவனி யாருன்னு. ஹா? சுனேனா, அவனி, அவனி, நீ திரும்ப வந்துட்டியா? சரி வா நம்ம இங்க இருந்து போலாம். ஹ, நீ இங்க இருந்து எங்க போற? நீ இந்த பிரச்சனையில தலையிடாத. அண்ணா, அக்கா. இந்த அக்கா நாடகத்தெல்லாம் நிறுத்து, புரிஞ்சுதா? இவள நான் இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கதான் போகுது. ரெண்டாவது கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம் மிஸ்டர் அன்சுல். அதை விட மோசமான குற்றம் டொமஸ்டிக் வயலன்ஸ். நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்காகவும் உங்க மனைவியை கொடுமைப்படுத்தினதுக்காகவும் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அப்புறம் உங்களையும் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். எல்லா அப்பா அம்மாவும் யோசிக்கணும். அவங்க வளர்த்த பொண்ணு அவங்க விருப்பத்துக்கு எதிரா அந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காக அவளோட உறவை முறிச்சுக்கணுங்கிறது சரியா?
ஒருவேளை அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா என்ன? அவ விருப்பப்பட்ட மாதிரி யாரையும் அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? அதுக்காக அவளை அப்படியே தனியா விட்டுறணுமா? அவங்க பொண்ணு அபியூஸ் பண்ணப்பட்டான்னா அவளை காப்பாத்த வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா? என்னவா இருந்தாலும் சரி, வாழ்க்கைன்றது வாழ்க்கை தானே. அதுல எப்பவுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணும், அவமானம் இருக்க கூடாது. நான் எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பசங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, உங்க பொண்ணுக்காகவும் அவளோட சந்தோஷத்துக்காகவும் எப்பவுமே அதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த தகவலோட நான் சுதா சந்திரன் இப்ப கிளம்புறேன். நாம மறுபடியும் ஒரு புது எபிசோட்ல புது கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிரான